மாதம்பட்டி ரங்கராஜ் மீது புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என ஜாய் கிறிசல்டா ஆதங்கம் தெரிவித்திருக்கிறார். 7 மாத கர்ப்பிணியான தாம் பார்வையற்ற தாயாருடன் நேரில் சென்று ஆணையரின் அலுவலகத்தில் புகார் அளித்ததாகவும், ஆனால் எந்தவித நடவடிக்கையும் மாதம்பட்டி ரங்கராஜ் மீது எடுக்கப்படவில்லை என்று ஆதங்கம் தெரிவித்திருக்கிறார் ஜாய் கிறிசல்டா. கூடுதல் விவரங்களை அறிவோம். செய்தியாளர் ராஜா இணைகிறார். ராஜா, முழு விவரங்கள் என்ன, விவரிங்க. வணக்கம். ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசல்டா சில நாட்களுக்கு முன்பு தனது சமூக வலைதளம் பக்கத்தில் தனக்கும் மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் திருமணமாகிவிட்டதாகவும் தான் கர்ப்பமாக இருக்குவதாகவும் புகைப்படங்களை வெளியிட்டிருந்தார். பிறகு மாதம்பட்டி ரங்கராஜுடன் அவர்கள் சுற்றுலா சென்ற புகைப்படங்கள், அவர்கள் ஒன்னா இருக்கும் புகைப்படங்கள்லாம் வெளியிட்டிருந்தார். திடீரென்று 10 நாளுக்கு முன்பு சென்னை மாநகர ஆணையரிடம் புகார் அளித்து 10 நாளுக்கு முன்பு காவல்துறை ஆணையரிடம் புகார் மனு ஒன்றை கொடுத்திருக்கிறார். இதில் பிரபல சமையல்காரரும் நடிகருமான மாதம்பட்டி ரங்கராஜ் என்னை திருமணம் மற்றும் கர்ப்பம் எனும் விஷயங்களில் ஏமாற்றி வஞ்சித்த விதத்தை விரிவாக விளக்கி நான் புகார் அளித்திருந்தேன். தற்போது நான் 7 மாத கர்ப்பிணி, இவ்வளவு மோசமான உடல்நிலையிலும் என் பார்வையற்ற தாயாரிடம் நானே நேரில் சென்று காவல்துறை ஆணையரிடம் அலுவலகத்தில் புகார் அளித்திருந்தேன். ஆனால் இதுவரை என் புகாரின் நிலைமை என்னவென்று எனக்கு தெரியவில்லை. இந்த நேரத்தில் மாதம்பட்டி ரங்கராஜ் VIP சலுகைகள் பெற்று என்னை குறிவைத்து அவதூறு, அசிங்கமான மற்றும் நோக்கமுள்ள சமூக வலைதளங்களில் பிரச்சாரம் நடத்தி வருகிறார். மேலும் அரசு கவனத்திற்கு உங்களின் அரசில், அதாவது தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினை குறிப்பிட்டு, உங்களின் அரசு தான் என்னை போன்ற ஆதரவற்ற பெண்ணை நம்பி வாழும் அரசாங்கம், எனவே கையெழுத்து வணங்குகிறேன். தயவு செய்து தலையிட்டு எனக்கும் எனக்கு பிறக்காத குழந்தைக்கும் நீதி வழங்குமாறு தாழ்மையுடன் கோருகிறேன். ஒரு VIP, ஒரு பிரபலமான நடிகர் என்பதற்காக இவ்வாறான குற்றத்தை பெண்கள் மீது நிகழ்த்தியும் எந்த நடவடிக்கையும் இல்லாமல் சுதந்திரமாக சுற்றி கொள்ளலாமா என என் குழந்தைக்கு நீதி வேண்டும் என்று சமூக வலைதளங்களில் ஒரு பதிவை பதிவிட்டிருக்கிறார். இவர் புகார் அளித்த பிறகு மாதம்பட்டி ரங்கராஜ் அவர் தரப்பில் அவர் நண்பர்களுடன் சில விஷயங்கள் பதிவிட்டு வருகிறார். இதனை காரணமாக மீண்டும் இவ்வாறு அவர் சமூக வலைதளங்களில் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். தகவல்களுக்கு நன்றி ராஜா. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.